ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கைஸ். என்னன்னா வந்துட்டு நம்ம சின்ன வயசுல நிறைய அந்த ஹாரர் படம்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதாவது சன் டிவி, கே டிவி, கலைஞர் டிவி, இந்த டிவிலாம் வந்துட்டு நிறைய அந்த தமிழ் பேய் படங்களை பார்த்துருப்போம். ஹாலிவுட் பேய் படம் அது வேற, பட் தமிழ் பேய் படம் அதுலேயும் நம்மளை ஒரு சில படங்கள் வந்துட்டு பயன்படுத்திருக்கும், ஒரு சில படங்கள் ரொம்ப கிரிஞ்சாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருக்க எல்லா தமிழ் ஹாரர் ஃபிலிம்ஸையும் வந்துட்டு எடுத்துட்டு கொண்டு வந்து நம்ம லிஸ்ட் பண்ண போறோம். அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பர், ஆவரேஜ், குட், ஃபென்டாஸ்டிக் அந்த மாதிரி வரிசையா டயர் லிஸ்ட் மேக் பண்ணி அதை நம்ம லிஸ்ட் பண்ண போறோம். ஓகே, அப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அதாவது ஆரம்பிக்கலாமா? தம்பி, இந்த லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம தமிழ் ஹாரர் பிலிம் எடுத்துக்கிட்டாலே ரெண்டு பேருக்கு தான் போட்டி. இப்போ சென்னையில 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு வந்துட்டு நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர், இன்னொன்று வந்துட்டு சுந்தர் சி. இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் முனி அப்படின்ற படம் தான் ராகவா லாரன்ஸ் எடுத்திருக்காரு. அந்த படம் கேட்டீங்கன்னா ஓரளவு டீசெண்டா இருக்கும், ரொம்ப ஜம்ஸ்கேர்ஸும் இல்லாம. அப்போ ஒரு பழைய படம்ன்றனால ஓரளவு டீசெண்டா இருக்கும், பட் அப்ப பாக்குறப்ப ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதனால அந்த படத்துக்கு வந்துட்டு நான் எவ்வளவு தருவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எப்படி சொல்லலாம், குட், அதாவது ஒரு குட் கேட்டகரியில அந்த படத்தை வைக்கிறேன். முனி அப்படின்ற படத்துக்கு குட் அப்படின்ற கேட்டகரி கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம இந்த சைடு போவோம், அதாவது சுந்தர் சி சைடு. அரண்மனை 1. அரண்மனை சீரீஸ்லயே ஒரு உருப்படியான ஒரே ஒரு படம் தான் அது, அரண்மனை 1 தான். அதை தவிர்த்து 2, 3, 4 3மே மொக்கையா தான் இருக்கும். அதுலயும் இந்த 4 வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மொக்கையா இருக்காது. 2, 3யோட கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். பட் இந்த 2, 3 வந்துட்டு ரெண்டுமே மொக்கை தான், சூற மொக்கை. அதாவது இந்த 3மே மொக்கை தான். அதனால இந்த அரண்மனை 1 அப்படின்ற அந்த படத்துக்கு மட்டும் நம்ம சூப்பர் அப்படின்ற இதை கொடுத்துடலாம். ஏன்னா வந்துட்டு அப்போ வந்துட்டு ரொம்ப பயங்கர எதிர்பார்ப்போட அந்த படத்தை நான் போய் பார்த்தேன். அந்த படம் வந்துட்டு என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நல்லா பயம் கொடுத்துச்சு. இப்போ பார்த்தாலும் ஓரளவு த்ரில்லா இருக்கும். அந்த கான்செப்டுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட். ஸோ அதனால அந்த படத்துக்கு வந்துட்டு சூப்பர் அப்படின்ற ஒரு இதை கொடுக்குறேன். அண்ட் 2, 3, 4 அந்த படத்துக்குலாம் வந்துட்டு ஆவரேஜ் கொடுத்துடலாம். ஆவரேஜ் கூட வேணாம், வேஸ்ட் ஆஃப் டைம்லாம். அந்த 4 படம் 3 படமே நல்லா இருக்காது. ஓகே, அரண்மனை 1க்கு வந்துட்டு சூப்பர், ஆனால் நல்ல படம், ஓரளவு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும். அண்ட் அரண்மனை அடுத்த 2, 3, 4 வேஸ்ட் ஆஃப் டைம், அதை பார்க்கறதுக்கு சும்மாவே இருந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம மாஸ்டரோட சீரீஸ், அதாவது ஃப்ரான்ச்சைஸ் முனி பார்ட் 2 காஞ்சனா. ஒரு பயங்கரமான படம் கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப பயமுறுத்துற படம். சின்ன வயசுல அதுவும் சரத்குமார சேலையை கட்டிட்டு ஓடி வரப்ப அடி நான் தெரிஞ்சு ஓடிடுவேன் அந்த பக்கம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு படம். டிரான்ஸ்ஜெண்டர் வேஷம் போட்டுட்டு எல்லாரையும் கொல்றப்ப மாசா இருக்கும் அந்த சீன்லாம். ஆனால் ஒரு சைடு ரொம்ப பயமாவே இருக்கும். நம்மளே வில்லன் சைட்ல இருந்து தப்பிச்சு ஓடுறா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மளை மாற்றிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவு ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும். அதுக்கடுத்து முனி 3, முனி 4 அது ரெண்டுமே வேஸ்ட் தான், அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. முனி 3 கூட ஓரளவு ஏத்துக்கலாம், பட் முனி 4லாம் சொல்ற அளவுக்குலாம் இருக்காது. அதனால முனி பார்ட் 2 காஞ்சனா இந்த படத்துக்கு மட்டும் நான் வந்துட்டு ஃபென்டாஸ்டிக் அப்படின்ற அந்த கேட்டகரியில நான் வைக்க போறேன். ஏன்னா வந்துட்டு இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். எனக்கு வந்துட்டு பர்சனலா இந்த படம் பிடிக்கும். இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கார்டெல்லாம் கிடையாது. எனக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ரொம்ப பயமுறுத்தின படம். அதனாலதான் அந்த படத்தை வந்துட்டு ஃபென்டாஸ்டிக் அப்படின்ற அந்த கேட்டகரியில போடுறேன். காஞ்சனா ஃபென்டாஸ்டிக். இதுக்கு அடுத்து வந்து அந்த முனி 3, 4 அந்த படம்லாம் வந்துட்டு சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே இருக்காது. சரி, அதனால அதை அப்படியே தவிர்த்து விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜீரோ. இது கேட்டீங்கன்னா ஒரு ஓஜி அண்டர் ரேட்டட் ஃபிலிம். இந்த ஃபிலிம் வந்துட்டு யாருமே அந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டேங்க இந்த படத்தை. ஏன்னா கேட்டீங்கன்னா அந்த படம் வந்துட்டு அப்போ வந்தப்பே வந்துட்டு CD வாங்கி தான் நானே பார்த்தேன். அந்த அளவு நல்லா இருந்துச்சு இந்த படம் பாக்குறப்ப. ஒரு ஃப்ரெஷ் கான்செப்ட், ஒரு சாத்தான் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஹீரோ ஹீரோயினை வச்சுதான் அந்த ஸ்டோரி நகரும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா எடுத்திருப்பாங்க. ஜீரோ வந்துட்டு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம் அப்படின்றனால ஜம்ஸ்கேர்ஸ்லாம் நீங்க நினைச்ச மாதிரிலாம் இருக்காது. ஒரு வித்தியாசமான டைப்பான ஒரு ஹாரர் மூவி நீங்க கேட்டீங்கன்னா. அதனால ஜீரோ அப்படின்ற மூவிக்கு வந்துட்டு குட் அப்படின்ற அந்த கேட்டகரியை நான் கொடுக்குறேன். ஜீரோ குட். ஓகே, அடுத்து வந்துட்டு ஒரு டெரிஃபிக்கான படம் 8ஆம் நம்பர் வீடு. அள்ளி விட்டுருவோம். எனக்கு இப்போ பார்த்தாலும் சரியான படமா இருக்கும். அதுல மேக்கப் போட்டிருப்பாங்க, பட் இருந்தாலும் ஸ்டில் அந்த பேயை பார்க்குறப்ப ரொம்ப பயமா இருக்கும். இது வந்துட்டு ஒரு தெலுங்கு படமா இல்லை கன்னடா படமா எனக்கு தெரியல. இது வந்துட்டு டப் பண்ணி தான் பார்த்தேன் இந்த படமே. ஏதோ ஒரு சேனல்ல பார்த்தேன், எந்த சேனல் தெரியல, சின்ன பிள்ளையில பார்த்தது. பட் இப்போ பார்த்தாலும் ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கும் இந்த படம். செம்மையான படம். ஏதாச்சும் ரொம்ப நாள் போர் அடிக்குது, ஏதாச்சும் பேய் படம் பார்க்கணும், அதுவும் நம்ம வந்துட்டு இந்தியன் பேய் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 8ஆம் நம்பர் வீடு ட்ரை பண்ணுங்க. உண்மைக்கு ஒன் ஆஃப் தி ஓஜி. இது விசிலு,
அப்புறம் அந்த மண்டை மேல சிவி பேய் உட்கார்ந்துருக்கும், அதெல்லாம் செம்மையா இருக்கும். இந்த மாதிரி படம்லாம் வந்துட்டு ஓஜி படம், ரொம்ப பழைய காலத்து படமா இருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு ஓஜியான படம், செம்மையா இருக்கும். இப்போ வரைக்கும் உட்கார்ந்து பார்த்தாலும் அவ்வளோ டெரிஃபிக்கா இருக்கும். ஸோ அதனால 8ஆம் நம்பர் வீடு அப்படின்ற அந்த படத்துக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சூப்பர் இந்த கேட்டகரியை கொடுக்குறேன். ஓகே, சூப்பர்ல கொடுத்தாச்சு 8ஆம் நம்பர் வீடு. நெக்ஸ்ட் யாரு? பிசாசு. பொறுக்கி என் தலைவன் மிஸ்கின் பரட்டி விட்டுருக்கான், வைத்திங் பிச்சிருப்பான் அந்த படத்துல. என்ன கேட்டேன்னா, தலைவா யூ ஆர் கிரேட், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு படம். ஏன்னா பிசாசு வந்துட்டு கிட்டத்தட்ட அது ஒரு ஹாரர் ஃபிலிமே கிடையாது. அங்கதான் கொஞ்சம் ஹாரர் எலமெண்ட்ஸ், கொஞ்சம் ஒரு சில ஜம்ப்ஸ்கேர்ஸ் தான் இருக்கும். பட் மித்தபடி அதுல இருக்க அந்த ஸ்டோரி தான். ஃபர்ஸ்டே வந்து ஹீரோ தான் ஹீரோயின் வந்துட்டு கொல்லுவாரு, அது அவருக்கே தெரியாது. தெரியாம நடக்கிற ஒரு விஷயம், இவங்க 2 பேத்துக்குள்ள எப்படி அந்த காதல் வருது, அந்த பேய் எப்படி இவர் லவ் பண்ணுது, எப்படி இவர் கூடயே இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஒரு பேயை வந்துட்டு லவ் பண்ண வச்ச மனுஷன், ஒரே மனுஷன்னா அது மிஸ்கின் மட்டும் தான். எண்டிங்லாம் நம்மளே ஒரு மாதிரி கண் கலங்க வச்சிருப்பாரு, ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளுக்கே அது வரைக்கும் தெரியாது ஹீரோ தான் கொண்டிருப்பாரா அப்படின்னு சொல்லி. அந்த ஆட்டோக்காரரை வச்சு ஒரு ட்விஸ்டை கொடுத்து பயங்கரமா முடிச்சிருப்பாங்க, சரியா இருக்கும் படம், செதுக்கி இருப்பாரு மிஸ்கின். அதனாலே இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு சூப்பருக்கு மேல கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு லைட்டான ஹாரர் எலமெண்ட், அதுக்குள்ள ஒரு காதல், அப்புறம் எண்டிங் வந்துட்டு ஒரு எமோஷனலான பாண்டிங், இதை வந்துட்டு கரெக்டா கொண்டு போயிருப்பாரு அப்படியே சரியான லெவல்ல. இதுக்கு வந்துட்டு நான் எவ்வளவு என்ன தருவேன்னா, இதுக்கும் சூப்பர் அப்படின்ற அந்த கேட்டகரி கொடுக்குறான். நான் ஏன் காஞ்சனாவுக்கு மட்டும் ஃபென்டாஸ்டிக் கொடுத்துருக்கேன்னா, அதுல ஹாரர் படத்தோட மெயின் லோரே வந்துட்டு ஜம்ப்ஸ்கேர் தான். ஜம்ப்ஸ்கேர் இந்த இடத்துல டக்குன்னு பேய் வரும், நினைக்காதப்ப பேய் வரும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு காஞ்சனா வந்துட்டு டாப்ல இருக்கும். இது மித்த அரண்மனை, இந்த 8ஆம் நம்பர் வீடு, அப்புறம் அது போக இந்த பிசாசு, இந்த படத்துல வந்துட்டு அந்த அளவுக்கு ஜம்ப்ஸ்கேர் இருக்காது. அது போக வந்துட்டு அந்த பேயெல்லாம் பாக்குறப்ப அந்த அளவுக்கு பயமும் வராது. பட் காஞ்சனால எனக்கு காஞ்சனாவை பார்த்தா பயம் நம்மளை பயமுறுத்துற, நம்மளை எமோஷனோட கனெக்ட் பண்றாங்க, அதுக்கு தான் ஃபென்டாஸ்டிக் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டிமாண்டி காலனி, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. டிமாண்டி காலனி 2 கூட அந்த அளவு இருக்காது, இது கிட்ட கூட வர முடியாது டிமாண்டி காலனி 2னால. சரி, ரெண்டுமே எடுத்துக்கோம், டிமாண்டி காலனி 1, டிமாண்டி காலனி 2, எது பெட்டர்ன்னு கேட்டீங்கன்னா, பெஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா டிமாண்டி காலனி 1 தான். டிமாண்டி காலனி 2லாம் கிட்டே வர முடியாது எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா. அது அப்படியே ஏதோ ஒன்னா சேர்க்கணுன்றதுக்காண்டி லிங்க் பண்ணி அப்படியே கொண்டு போயிருப்பாங்க, அதை அப்படியே ஹிட் ஆக்கிட்டாங்க. 3ல என்ன உலக வைக்க போறாங்களோ தெரியல. டிமாண்டி காலனி 2 சொல்ற அளவுக்குலாம் இருக்காது. அதே மாதிரி ஒரு கான்செப்ட், நீங்க ஒரு ஹோட்டல்ல மாட்டிக்கிறாங்க, எப்படி நீங்க சாக போறான்றது முன்னாடியே டிவியில தெரிஞ்சிடும். பட் டிமாண்டி காலனி 1 பாக்குறப்ப இது ஒரு ஃப்ரெஷ் கான்செப்ட், யாருக்குமே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டிவியில நடக்கிறது தான் நடக்க போகுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கு, அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். ஒரு வேற மாதிரி செய்யல படம் போயிட்டு இருக்கும். அதனால இந்த படத்துல நிறைய ஜம்ப்ஸ்கேர்ஸும் அங்கங்க இருக்கும், நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்காண்டி இந்த படத்தை பார்க்கலாம், ஏன்னா கடைசியில வந்துட்டு ஹீரோ இறந்து போயிடுவார் படத்துல, அதுதான் ஒரு சரியான ட்விஸ்ட். அதனால டிமாண்டி காலனி 1க்கு வந்துட்டு நம்ம ஃபென்டாஸ்டிக் கொடுத்துடலாம், ஏன்னா நிறைய ஜம்ப்ஸ்கேர்ஸ் இருக்கும், நம்மளுக்கே ஒரு செகண்ட் பயமா இருக்கும். அதனால அந்த படத்துக்கு டிமாண்டி காலனி 1க்கு நான் ஃபென்டாஸ்டிக் கொடுக்குறேன். அதே டிமாண்டி காலனி 2க்கு பார்த்தீங்கன்னா குட்டு கூட கொடுக்க முடியாது, ஆவரேஜ் கேட்டகரி தான் அது. அந்த அளவுக்கு ரொம்ப டாப் நாட்ச்லாம் கிடையாது, ஏதோ கனெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். மற்றபடி ஓகே, நல்ல படம். 3 நல்லா பண்ணீங்கன்னா ஓகே, நான் பாராட்டுவேன் உங்களை. நெக்ஸ்ட் ஓஜி, த ரியல் ஓஜி, அருந்ததி. ரொம்ப பயங்கரமா இருக்கு, அடியே அப்படின்னு சொல்றப்ப ஆத்தாடி கிளம்பி ஓடுறேன்டான்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவு ஜம்ப்ஸ்கேர்ஸும் நிறைய இருக்கும், நிறைய ஹாரர் எலமெண்ட்ஸும் நிறையா இருக்கும், ஸ்டோரி, ஃப்ளாஷ்பேக்கு, கேரக்டர் ஆர்க்கு, ரைட்டிங்கு. அருந்ததி வந்து கேட்டிங்கன்னா த ரியல் ஓஜி. சரி ஓகே, அப்போ அருந்ததிக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருந்ததிக்கு ஃபென்டாஸ்டிக் கொடுக்கலாம். அடுத்து நான் பார்க்க போகிற ஒரு படமும் ரியல் ஓஜி தான், 13B. மாதவன் நடிச்சு வந்த செம்மையான படம். உண்மைக்கு ட்விஸ்டெல்லாம் செம்மையா இருக்கும். ஒரு சில அந்த அப்போ வந்த படத்துல அருந்ததி வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துச்சா பின்னாடி வந்துச்சுனாலாம் எனக்கு தெரியல. அதுக்கு ஈக்குவலா பயந்த ஒரு படம்னா வந்துட்டு 13B தான். அந்த சீரியல்ல என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளே உட்காந்து பார்க்க வச்சிருக்க மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் படமே. நிறைய ரெஃபரன்ஸ் வச்சும் இந்த இடத்துல பேய் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கே பேயை காட்டியிருக்க மாட்டாங்க, பட் பார்க்கறதுக்கு நம்மளுக்கே ரொம்ப பயமா இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான படம். அதனால 13Bயை பத்தி நான் ரொம்பலாம் பேச விரும்பல, ஏன்னா கதை மறந்து போச்சு. 13Bக்கு நான் எவ்வளோ கொடுப்பேன்னா ஒரு சூப்பர் கொடுக்கலாம். 13Bக்கு நான் சூப்பர் கொடுப்பேன். யாரும் நடிக்கலாம், அதான் என் ரேஸ் வந்து எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். எனக்கு பிடிச்ச படத்தை வந்து தான் நான் மேலே வைப்பேன், மிச்ச படத்தெல்லாம் கீழே தான் வைப்பேன். மாயா வந்துட்டு
அந்த காட்டுக்குள்ள நடக்கிற அந்த விஷயங்கள், காட்டுக்குள்ள போயிட்டோம்னா அவ்வளவுதான் முடிச்சுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கதையே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கொண்டு போயிருப்பாங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதான் மாயா தான் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா, அவங்கதான் அவங்களோட குழந்தைன்ற மாதிரிலாம் நிறைய கான்செப்ட்ல கொண்டு போயிருப்பாங்க. அதாவது பாஸ்ட்ல இந்த மூவி சீன்ஸ் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும், அண்ட் பிரசன்ட்ல நடக்கிற இந்த சீன்ஸ்லாம் ஃபுல்லா கலர்ஃபுல்லா பண்ணிருப்பாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஹாரர் மூவியா இருக்கும், அண்ட் சூப்பராகவும் இருக்கும். நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸும் இருக்கும், நம்மளுக்கே பாக்குறதுக்கு பயமா இருக்கும், எப்படா ஹீரோயின் தப்பிக்க போறாங்கன்ற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு இதை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபிலிம் தான். அதனால மாயாவுக்கு வந்துட்டு நான் எவ்வளவு தருவேன்னா, மாயா வந்துட்டு குட். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போற படம் ஓஜிலையும் இது ஒரு முக்கியமான ஓஜி. ஐயோ மீண்டும் மீண்டுமா? ரொம்ப ஹாரர் கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. நீட்டா ஒரு தண்ணி தான், ஒரு தண்ணியை வச்சு உங்கள்கிட்ட தண்ணி காட்டிட்டு போயிட்டான்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. சூப்பரான படம் ஈரம். ஈரம் வந்துட்டு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காது. பட் இது ஹாரர் கேட்டகரியில் சேர்க்கிறதா இல்லை சைஃபைல சேர்க்கிறதா ஃபேண்டசியில் சேர்க்கிறதான்னு எனக்கே தெரியல. பேய் வந்து கொள்ளும், பேயோட உருவத்தெல்லாம் காட்ட மாட்டாங்க, தண்ணியிலே வரும். ஏன்னா தண்ணியில் சத்துனாலும் தண்ணியிலே வரும், தண்ணியிலே போயிடும். அந்த மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா அந்த படத்தை உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும், வெயிலே அடிக்காது. ஃப்ளாஷ்பேக் தவிர ஹீரம் வந்துட்டு நான் சூப்பர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தரேன். ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் ஓஜி படம். இது இந்த 8ஆம் நம்பர் வீடு, அருந்ததி, 13B, ஈரம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஓஜியான ஃபிலிம்ஸ்னால இது அந்த ரேட்டிங்ஸ் தரேன். நெக்ஸ்ட் என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தபுரத்து. இதுவுமே ஒரு நல்ல படம், பேரெல்லாம் காமிக்க மாட்டாங்க, ஒரு எமோஷனல் இன்ட்ராக்ட் இருக்கும். அண்ட் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு பேய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தருவாங்க. பொருள் மட்டும் அசையும் அங்கிட்டு. அந்த சின்ன பையனோட அந்த கான்வர்சேஷன்லாம் பேய் பண்ணிட்டு இருக்கோம். பட் அங்க இருக்க அவங்களுக்குலாம் புரியாது. எண்டிங் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து முடிச்சிருக்காங்க. அவ்வளவு நேரம் பாலா சார்னு வந்தவே ஒரு பேனா வாங்கிட்டு வெளில போயிருவேன். அதனால ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு. சின்ன பிள்ளை பார்க்குறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதனால இந்த படத்துக்கு வந்துட்டு நான் குட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் கொடுக்குறேன். ரொம்ப ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் இருக்காது, பட் ஒரு நல்ல ஒரு ஹாரர் எலமெண்ட்டோட இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்துட்டு பீட்சா. என்னன்னா வந்துட்டு இவர் வந்துட்டு பீட்சா டெலிவரி பண்ண போயிடுவாரு, அங்கே மாட்டிக்கிறாரு. நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் நடக்கும் அந்த வீட்டுக்குள்ளே. ஏங்க ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போய் புது வீடா இருக்கு மாட்டிக்கிட்டீங்க, என்ன வீடுன்னே தெரியல. அதுலயும் அந்த வீடு பார்க்க செம்ம பயங்கரமா இருக்கு, பெருசா இருக்கு, அங்கங்க சவுண்ட் வருது, சின்ன அசைவு தான். ஒரே ஒரு டார்ச் லைட்டு, போன் இருக்கும், போன்ல சிக்னல் போகாத என்னமோன்னு தெரியல, அந்த படம் சரியா மறந்து போச்சு. இவரும் அங்கிட்டு இங்கிட்டு அலசிக்கிட்டு இருப்பாரு, நிறைய ஜம்ப் ஸ்கேர்லாம் வரும். எப்படா தப்பிக்க போற மாதிரி விறுவிறுன்னு ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிருக்காங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். என்னோட பர்சனல் ஃபேவரட்ல இந்த படமும் இருக்கு. நம்ம என்ன நினைப்போம், ஒரு இடத்துல உண்மைக்கே பயந்துட்டு இருக்காருன்னு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்தா கடைசியில ஃபேமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட், ஹீரோயின்லாம் அதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் காமிப்பாங்க. இதில் பார்த்தா கடைசியில உண்மையான பேயிட்டே மாற்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் நல்லாவும் இருந்துச்சு. அதனால பீட்சாக்கு வந்துட்டு நான் எவ்வளவு தருவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீட்சாக்கு வந்து எந்த கேட்டகரியில் வைக்கலான்னு கேட்டீங்கன்னா சூப்பர் அப்படின்ற கேட்டகரி வைக்கலாம். ஏன்னா நல்லா இருக்கும், நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கும், ஹாரர் எலமெண்ட்டுக்கான லோர் இருக்கும் அந்த படத்துல. அதனால அந்த படத்துக்கு வந்துட்டு இந்த கேட்டகரியில தரலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்க லாஸ்டா வரக்கூடிய ஒரு மூவினா கைஸ் அவள் வந்துட்டு ஒரு சரியான படம். நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸும் இருக்கும். ஒரு மாதிரி அந்த ஜாப்பனீஸ் பீப்புள்ஸ்லாம் உள்ள போட்டு நிறைய விளாண்டுருப்பாங்க, அவங்க பேயாவே வருவாங்க. அண்ட் எண்ட்ல வந்துட்டு செகண்ட் பார்ட்டுக்குலாம் லீடு கொடுத்துருப்பாங்க. இன்ன வரைக்கும் அதுல இருந்து ஒரு தகவலும் காணா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த அவள் படத்தை வந்துட்டு நான் என்ன ரேட்டிங் தருவேன்னா, நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கனாலே இது வந்துட்டு ஃபென்டாஸ்டிக் இந்த இதில் கொடுக்கலாம். ஏன்னாடா போய் இந்த படத்துக்கு இது கொடுக்குறேன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா அவள் படம் நீங்களே உட்காந்து பாருங்க, நல்லா இருக்கும். நிறைய நான் இது வந்துட்டு எது பேஸ் பண்ணி கொடுக்குறேன்னா, நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கணும், ஹாரர் எலமெண்ட் இருக்கும், ஃப்ளாஷ்பேக் நல்லா இருக்கணும், அது வந்து லிங்க் ஆகணும், லாஜிக்காகவும் கரெக்டாக இருக்கணும். அதனாலதான் இந்த படத்துக்குலாம் வந்துட்டு நல்ல ஒரு இது கொடுக்குறேன். கான்சனாவுக்கும் சேரும், கான்சனாவும் நல்லா இருக்கும், ஃப்ளாஷ்பேக்கும் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி எமோஷனலாக நம்மளே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேய் ரிவெஞ்ச் எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கும். ஃபேமஸ் கோஸ்ட் டிமாண்டி காலனி நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கும். நல்ல ஒரு ஸ்டோரி, நல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக். இந்த பேய் வந்துட்டு இதனாலதான் வருது, ரிவெஞ்ச் எடுக்குது, அந்த கான்செப்டை கொண்டு போறாங்களே, அதுதான் முக்கியம். பேய் படத்துக்கான அந்த லோரே அதுதான். அண்ட் அதுக்கடுத்து அருந்ததியும் அதே மாதிரிதான், நல்ல ஒரு ஜம்ப் ஸ்கேரோட படம், நல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் கனெக்ட் இருக்கும். அந்த பேய் இப்படி அந்த அவன் பேர் என்ன, பசுபதி என்னமோ டைலாக் கூட நல்லா இருக்கும். பட்டு அப்படிங்கிறது 10 இல்லை 20 இல்லை, 10 இல்லை 20 இல்லை 80 வருஷம் அந்த சிறைக்குள்ள நாரி கிடந்த அல்டிமேட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலயும் அதெல்லாம் இருக்கும், அவள்லையும் அதே மாதிரிதான் இருக்கும். அடுத்து இந்த சூப்பர்ன்ற கேட்டகரியில் வந்தீங்கன்னா அரண்மனை இருக்கும், 8ஆம் நம்பர் வீடு, அப்புறம் பிசாசு, 13B, ஈரம், பீட்சா, இதெல்லாம் வந்துட்டு சூப்பர்ன்ற கேட்டகரி. அடுத்து குட்ல வந்துட்டு முனி, ஜீரோ, மாயா, ஆனந்தபுரத்து வீடு, ஆவரேஜில் டிமாண்டி காலனி 2. கண்டிப்பாக நான் வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு
ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு பிடிக்கல அந்த படம். தேட்டரில் போய் தான் இதுக்கும் பார்த்தேன். அந்த படம் எனக்கு சொல்கிற அளவு தான் கிடையாது, ஓரளவு டீசெண்டான படம் தான். ஓகே, சேம் கொஸ்ட் இந்த முனி ஃப்ரான்ச்சைஸில் வர முனி பார்ட் 3, 4 அதுவுமே வேஸ்ட் ஆஃப் டைம். அண்ட் அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் வர 2, 3, 4 அதுவுமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அந்த படத்தை உட்காந்து பார்க்குறது பார்க்காம இருந்துடலாம். அண்ட் இதுதான் கைஸ் நான் வந்துட்டு இப்படி தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம போகலாம், நிறைய விஷயம் மாறி இருக்கலாம். இதுதான் என்னோட டயர் மேக்கிங் லிஸ்ட் கேட்டகரியில நான் இப்படி தான் மாற்றிருக்கேன். பேய் படங்கள்லாம் இப்படி தான் வச்சிருக்கேன். அடுத்து எதை வச்சு லிஸ்ட் பண்ணலாம், என்ன கேட்டகரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் தட்டிட்டு போங்க. அவ்வளோதான் அந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. அண்ட் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவேன். நான் உங்கள் சாண்டி. Cheers guys.